சரி. இன்றைக்கு தமிழரசு கட்சியினுடைய பதித்தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக வந்து என்னோட தொடர்பு கொண்டு தாங்கள் எங்களோட வந்து பேச விரும்புவதாக அறிவிச்சிருந்தார். குறிப்பாக தங்களுடைய பதிவு செயலாளர் சுமந்திரன் அவர்கள் தானும் எங்களோட பேச விரும்புவதாக அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிறதுக்கென்று இறங்கியிருந்தோம். இந்த சந்திப்பு தொடர்பாக இங்கு வரவரைக்கும் நாங்கள் அது என்ன நிகழ்ச்சிகள் அமையப் போகிறதை பற்றி நாங்கள் பேசலாம். அந்த வகையில் வந்து இந்த பேச்சுவார்த்தையிலே வந்து எங்களுக்கு அழைப்பு விடுத்த தமிழரசு கட்சியுடைய தலைவரும் செயலாளரும் வந்து இந்த தேர்தலுக்கு பிற்பாடு வடகிழக்கிலே தமிழ் கட்சிகள் ஆட்சி அமைக்கிற மிகவும் அவசியம். அந்த வகையிலே எங்களுக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையிலே ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த அனைத்து சபைகளிலேயும் குறிப்பாக வடக்கிலே அனைத்து சபையிலேயும் கிழக்கிலேயும் கணிசமான சபையிலே வந்து ஒரு அறுதி பெரும்பான்மை ஏற்படுத்தலாம். அந்த அறுதி பெரும்பான்மை ஏற்படுத்துவதற்கு ஒரு இந்த சபையில் ஆட்சி செய்வதற்குரிய ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்துவதற்கு தாங்கள் பேச விரும்பினதாக கூறியிருந்தார். அந்த வகையிலே நாங்கள் அவர்களுக்கு அந்த இடத்திலே சொல்லியிருந்தோம். இதுக்கு முன்பதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் எங்களோட பேசினவர்கள் அவர்கள் தேர்தல் காலத்திலே ஒருதலை பட்சமாக வந்து அறிவிச்சிருந்த தேர்தலுக்கு பிற்பாடு ஆட்சி அமைக்கிறதுக்கு சைக்கிள் கட்சியோடு தாங்கள் ஆட்சி அமைக்கப் போவதாக அறிவிச்சிருந்த சூழலிலே நாங்கள் தேர்தல் முடிஞ்ச கையோடு அவர்களோடு பேசுவதற்கு நாங்கள் ஒரு முயற்சி எடுத்தோம். அந்த முயற்சியிலே நாங்கள் தெளிவாக அவர்களுக்கு சொன்ன கருத்தை தான் நாங்கள் உங்களோட சொல்ல விரும்புகிறோம். அதாவது இந்த தேர்தலில் மக்கள் ஒரு தெளிவான ஆணையை தமிழ் தேசியத்துக்காக தான் கொடுத்திருக்காங்க. அந்த தமிழ் தேசியத்துக்காக கொடுத்த ஆணையும் தமிழ் கட்சிகள் விசேஷமாக தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய பேரவை, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் மக்களிடம் கேட்டுக்கொண்டதை வந்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தி ஒரு ஆணையை வழங்குவதற்காக வாக்களிக்க வேண்டும் என்றும், குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியோ வேறு எந்த ஒரு தெற்கை சார்ந்த சிங்கள பேரினவாத கட்சிகளுக்கோ நம்முடைய மக்கள் வாக்களித்து ஆணையை வழங்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அனைவரும் வந்து மக்கள் மன்றத்திலே ஆணையை பெறுவதற்கு செயல்பட்டிருந்தோம். ஆகவே அதுதான் மிக முக்கியமான ஆணை. அந்த ஆணையை மீறுகின்ற வகையிலே எதிரும் நடந்து கொள்ளக்கூடாது. அதாவது வடகிழக்கிலே தமிழ் மக்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு ஒரு மகத்தான ஒரு ஆணையை வழங்கியிருக்கின்ற ஒரு சூழலில் அந்த ஆணையை குழப்புற வகையில் எவருமே நடந்து கொள்ளக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதுக்கு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு மிகவும் உகந்த அணுகுமுறை நாங்கள் கொள்கை ரீதியாக இந்த தமிழ் தேசியத்தை பேசி வாக்கை பெற்ற தரப்புகள் கொள்கை ரீதியாக ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு கூட்டாக எதிர்காலத்தில் செயல்படுவோம். அதுதான் இந்த ஆணைக்கு நாங்கள் செய்யக்கூடிய மிகச்சிறந்த செயல். அது தவறுகின்ற பொழுது, அதாவது கொள்கை ரீதியாக நாங்கள் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர முடியாததாக இருந்தால் அல்லது எவரும் அந்த கொள்கை ரீதியாக இணக்கப்பாட்டுக்கு வர தயாரில்லை, வெறுமனே இந்த சபைகளில் வந்து பெரும்பான்மையை காட்டி சபையை கைப்பற்றுவது மட்டும்தான் நோக்கமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் உடந்தையாக இருக்க போவதில்லை. நாங்கள் அவ்வகையான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர தயாரில்லை. கொள்கையை விட்டு ஒரு இணக்கப்பாட்டு வெறுமனே ஆட்சி அமைக்கிறதுக்கும் பதவியை பெறுவதற்கும் எங்களுக்கு வருவதற்கு எந்த விதமான தேவையும் இல்லை. மாறாக நாங்கள் ஒருதலைபட்சமாகவே ஒரு இணக்கப்பாட்டு இல்லாத இடத்துல நாங்கள் ஒருதலைபட்சமாகவே முடிவெடுத்திருக்கின்றோம். முதலிடத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு நாங்கள் அந்த முதலிடத்தில் இல்லாவிட்டால்
அந்த முதலிடத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு தவிசாளர் பதவியை பெறுவதற்கு எங்களுடைய ஆதரவு இருக்கும் என்றும், இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிக்கு உபதவிசாளர் பதவியை பெறுவதற்கும் எங்களுடைய ஆதரவு இருக்கும் என்பது அது எங்களுடைய ஒருதலைபட்சமான நிலைப்பாடு. கொள்கை ரீதியான இணக்கப்பாடு வருகின்ற பட்சத்திலே நாங்கள் எங்களுடைய அந்த நிலைப்பாடு தொடர்பாக விட்டு கொடுப்பதை கூட நாங்கள் செய்ய தயார். இப்போ உதாரணத்துக்கு சில இடங்களிலே எங்களுக்கு உபதவிசாளர் பதவியில் விட்டு கொடுப்பு செய்ய தங்களுக்கு வேறு ஒரு தரப்புக்கு டிடிஎன்ஏக்கோ இல்லாட்டி ஐடிஏக்கோ உபதவிசாளர் பதவியும் அவசியம் என்று கேட்கிற இடத்துல வேணுமென்றால் நாங்கள் அதை பரிசீலிக்க தயார். ஒரு கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டு இருந்தால் மட்டும்தான். அப்படி இல்லாத இடத்துல நாங்கள் இந்த ஒருதலைபட்சமான நிலைப்பாட்டை தாண்டி நாங்கள் வேறு எதை பற்றியும் நாங்கள் கதைக்க தயாரில்லை. ஏன்னா கதைக்க வேண்டிய தேவையும் இல்லை. எங்களுடைய நிலைப்பாடு ஜனநாயகத்தை முழுமையாக கடைபிடிக்கின்ற ஒரு நிலைப்பாடு. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு நாங்கள் சொன்னது, நாங்கள் எப்போ உங்களோட ஒரு கொள்கை ரீதியான நிலைப்பாட்டுக்கு வருகிறோமோ அந்த இடத்துல உங்களுடைய ஆசனங்களையும் எங்களுடைய ஆசனங்களுடைய எண்ணிக்கையை நாங்கள் கூட்டி பார்க்கறதுக்கு தயார். அதை கூட்டி பார்க்காமல் நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் நாங்கள் ஒரு கொள்கை ரீதியான ஒரு நிலைப்பாடு இல்லாமல் நாங்கள் கூட்டி பார்க்கறதுக்கு தயார் இல்லை. ஏனென்றால் உதாரணத்துக்கு ஒரு சில சபைகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் நாங்களும் இணைந்ததாக இருந்தால் தமிழரசு கட்சிக்கு கிடைச்ச அந்த சபையில் கிடைச்ச எண்ணிக்கைக்கும் கூட கூடுதலாக இருக்கு. ஆனால் நாங்கள் ஒரு கொள்கை ரீதியான கிடைச்ச எண்ணிக்கைக்கும் கூட கூடுதலாக இருக்கு. ஆனால் நாங்கள் ஒரு கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டை ஏற்படுத்தாமல் நாங்கள் அப்படி கூட்டி பார்க்கறதுக்கு தயாரிப்போம். நாங்கள் ஒன்றாகினால் மட்டும்தான், கொள்கையிலே நாங்கள் ஒரு அலையன்ஸாக ஒரு அணியாக சேர்ந்தால் மட்டும்தான் நாங்கள் அப்படி கூட்டி பார்த்து நாங்கள் தமிழரசுக்கு கூட ஆசனங்கள் வச்சிருக்கிறோம் என்று நாங்கள் கருத தயாரே தவிர, அல்லாட்டி தமிழரசு கட்சிக்கு தான் அந்த சபை முதலாம் இடத்துல இருக்கிறதாக இருந்தால் அவைக்குத்தான் அந்த சபை அமைக்கிறதுக்கு உரிமை இருக்கின்றதை நாங்கள் மிக தெளிவாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் தமிழரசு கட்சியிடம் சொன்னாங்கள், இந்த நிலைப்பாட்டை விட்டு நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சில விட்டு கொடுப்புகளை செய்கிறதாக இருந்தால், உதாரணத்துக்கு அதை கேட்க பார்த்தவை சாவச்சேரி நகரசபைக்கு எங்களுக்கும் அவர்களுக்கும் ஆசனங்களில் சமம், ஆனால் வாக்குகளில் எங்களுக்கு கூட அந்த இடத்துல பங்கிடலாமோ என்று கேட்ட இடத்துல நாங்கள் சொன்னாங்க, கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடு இல்லாமல் நாங்கள் அவ்வகையான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர தயாரில்லை. நாங்கள் சாவச்சேரி நகரசபையை அது எங்களுடைய அந்த அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுவோம். அது நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லாமல் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய தவிசாளர் பதவியை கொடுக்க தயாரில்லாட்டி அது உங்களோட முடியும். அது நீங்கள் எடுக்கிற முடியும். அதுக்கு நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடத்துல இல்லாட்டி முதலிடத்தில் இருக்கக்கூடிய இடத்துல எங்களுக்கும் டிடிஎன்ஏக்கும் இடையில ஒரு கொள்கை ரீதியான இணக்கப்பாடு இல்லாத இடத்துல நாங்கள் தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கிறத நாங்கள் எந்த ஒரு இடத்துல விட்டு கொடுக்க போவதில்லை. மாறாக நாங்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிப்போம் என்று நாங்கள் தெளிவாக சொன்னோம். மேலதிகமாக கொள்கை ரீதியாக தமிழரசு கட்சி எதிர்காலத்தில் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர தயாராக இருந்தால் நாங்கள் அந்த இடத்துல இன்றைக்கு நாங்கள் நாளைக்கு இந்த ஆட்சி அமைக்கிறது தொடர்பாக எடுத்திருக்கிற நடைமுறையிலே வரப்போகிற விடயங்களில் நாங்கள் அந்த நேரத்தில் வேணுமென்றால் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் சிந்திக்க தயார். அப்படி இல்லாமல் இந்த ஒருதலைபட்சமாக நாங்கள் எடுத்திருக்கிற நிலைப்பாடு தான் நாங்கள் கடைபிடிப்போம் என்றதைத்தான் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு நாங்கள் கொள்கை ரீதியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வர முடியவில்லை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடையும் நாங்கள் பேசியிருக்கிற இடத்துல இதுவரைக்கும் நாங்கள் அவர்களுக்கும் இதே கருத்தை தான் சொன்ன நாங்கள். ஆனால் இதுவரைக்கும் அவர்களோடும் எங்களுக்கு கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடு வரவில்லை. ஆகவே எங்களுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையிலே நாங்கள் ஒருதலைபட்சமாக எடுத்த நிலைப்பாட்டை தான் நாங்கள் கடைபிடிப்போம். கொள்கை அடிப்படையில் நீங்கள் சரி வராது என்று சொன்னாலும் முதலாவது இருக்கிற கட்சிக்கு ஆதரவு என்று நீங்கள் சொல்வது தமிழரசு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி
வடக்கில் யாழ்ப்பாணத்தில் எல்லா சபையிலையும் தமிழரசு கட்சி பெரும்பாலான முன்னுக்கு நீங்கள் கொள்கை அடிப்படையில் அவையோட உடன்படையில் என்று சொல்லப்பட்டாலும் நீங்கள் சொல்லியிருக்கீர்கள் முதலாவது இருக்கிறதுக்கு தான் ஆதரவு கொடுக்க போகிறோம். அப்படி என்றால் மறைமுகமாக தமிழரசு கட்சிக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைக்கிறதா தானே? அப்படி நீங்கள் பார்க்கலாம். இன்றைய தினம் யார் முதலிடத்தில் இருக்கிறன்றது வந்து அந்த எண்ணிக்கையை தான் தீர்மானிக்க போகும். அது அது யாராயிரும், அது நாளைக்கு டிடிஎன் ஆயிருக்கலாம். இல்லாட்டி சரி நாங்கள் சொல்லுவோம் வந்து டிடிஎன்ஏக்கும் எங்களுக்கும் இடையில வந்து கொள்கை ரீதியான நடக்கப்பாடு வேறு சும்மா பேச்சுக்க சொல்லுவோம். கொள்கை ரீதியான நடக்கப்பாடு வார இடத்துல வந்து அப்போ கொள்கை ரீதியான நடக்கப்பாடுன்றா வந்து நாங்கள் ஒரு அலையன்ஸாக வாரோம், நாங்கள் ஒரு கட்சியாக வாரோம். உலங்க சொல்லுவோம். நாளைக்கு நாங்கள் தமிழரசு கட்சியோட எங்களுக்கு மட்டும் ஒரு கட்சியாக வரும். அதைத்தான் நாங்கள் இந்த புரிந்துறோம் என்று சொல்கிறோம். சும்மா தேர்தலில் வந்து கிடைச்ச வாக்குகளை வச்சுக்கொண்டு சபையில் அமைக்கிறதுக்கும் சபையில் வந்து யாருக்கு தவிசாளர் யாருக்கு உபதவிசாளர் வந்து பங்குற விஷயம், நீங்கள் எத்தனை வருஷம் நாங்கள் எத்தனை வருஷம் இதுவரைக்கும் வந்து நாங்கள் கலைக்க தயாரிப்போம். எங்களை பொறுத்தவரை வந்து கொள்கை ரீதியாகத்தான் மக்கள் எங்களை ஒன்றிணையத்துக்கு கேட்டவே அதைத்தான் நாங்கள் செய்யணும். அதை செய்கிற இடத்துல வந்து நாங்கள் கணிசமான விட்டு கொடுக்கல நாங்கள் செய்கிறதுக்கு தயார். பதவி விஷயம், பதவி ஆட்சி விஷயங்களை நாங்கள் விட்டு கொடுப்பதை செய்யலாம். மிச்ச விஷயங்களுக்கு வந்து கொள்கை ரீதியாக இணக்கம் இல்லாட்டி வந்து அந்த ஆணை கிடைச்சிருக்கிற இன்றைக்கு யதார்த்தத்தை நடைமுறைப்படுத்துகிற மட்டும்தான் நாங்கள் செய்ய வேண்டியது. அதை நாங்கள் செய்வோம். இன்றைய தினம் சந்திப்பில் இந்த கொள்கை அடிப்படையில் நீங்கள் டிமாண்ட் பண்ண விஷயங்கள் என்ன குறிப்பாக அது உங்களுக்கு தெரியுங்களா? எங்களோட நிலப்பாடு வந்து இந்த என்ன தேசிய மக்கள் சக்தி அறிவிச்சிருக்கிற ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நாங்கள் நிராகரிக்க வேண்டும். அது மிக மிக முக்கியம். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு மகத்தான ஆணை, ஒரு 3-2 பெரும்பான்மைக்கும் விட ஒரு மிக பலமான ஒரு ஆணை இருக்குது. அவர்கள் நாளைக்கு வந்து அந்த அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக முடிவெடுத்தால் அவர்கள் அடுத்தடுத்த நாட்களுக்குள்ளேயே வந்து அவர்கள் ஒருதலை பட்சமாக வந்து அதை நிறைவேற்றணும். பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கு போகிறது என்று சொன்னால் அதை ஒரு மிக குறுகிய காலத்துக்குள்ளே அதை செய்து முடிக்கலாம். எங்களுடைய மக்களுக்கு இந்த விடயங்களை தெளிவுபடுத்துறதுக்கு கூட நேரம் போதாமல் போகும். அந்தளவு தூரத்துக்கு அதை அவசரமாக நிறைவேற்றலாம். ஆகவே நாங்கள் ஒரு தெளிவான கொள்கை ரீதியான இலக்கப்பாட்டு அது சம்பந்தமாக எடுத்து அதை நிராகரித்து நாங்கள் மக்களை ஒரு அவசரமாக அவர்கள் அந்த விடயத்தை செய்ய வழிகிட்டால் அதை மக்கள் எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியே ஆகும். அது எங்களுக்கு மிக முக்கியம். மற்றது அதை ஒரு தவறான ஒரு விஷயத்தை எதிர்க்கிறது மட்டுமில்லை, நாங்கள் ஒரு சரியான விஷயத்தையும் நாங்கள் வலியுறுத்தவும். அது ஒரு முழுமையான தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ் தேசத்துடைய தனித்துவமான இறைமையின் அடிப்படையில் இணைந்த வடகிழக்குக்குள்ளே சுயநிர்ணயத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி ஆட்சி. சமஷ்டி என்றது எங்களை பொறுத்தவரையில் வந்து எந்த விதமான தயக்கமும் மயக்கமும் இல்லாத வகையில் அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றதான் எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய பேச்சுவார்த்தை தொடரும். அது நீங்கள் அவருக்கு தான் கேட்போம். அவர்கள் தான் விலகினவை நாங்கள் விரும்பினோம். அது அவர்கள் தான் இன்றைய கொள்கை உடன்பாடு ஒரு உடன்பாடும் கொள்கை ரீதியாக ஒரு உடன்பாடும் இல்லை. அந்த வகையில் வந்து வேறு எந்த விஷயம் சம்பந்தமாகவும் உடன்பாடு இல்லை. நாங்கள் ஒருதலை பட்சமாக இந்த ஆட்சி அமைக்கிற விஷயத்தில் வந்து சபைகள் தொடர்பாக அது தமிழ் கட்சிகளுக்கோட தான் இருக்க வேணும்ன்றதில் நாங்கள் தெரிவிக்கும். உதாரணத்துக்கு வந்து நாளைக்கு சொல்லுவேன் தமிழரசு கட்சியும் டிடிஎன்ஏயும் ஒன்றிணைகிறோம் என்று வடக்கு கிழக்கிலே இருக்கிற சபைகளிலே நிர்வாகங்கள் அமைக்கப்படுகிற போது எங்களுடைய நிலைப்பாடும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருடைய நிலைப்பாடும் ஏறத்தாழ ஒரே நிலைப்பாடாக இருக்கிற காரணத்தினாலே அந்த அடிப்படையிலே தான் சபைகள் அமைக்கப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம், அல்லது உறுதியாக கூட சொல்லலாம். அந்த அடிப்படையிலே இதை ஒரு இணக்கப்பாடாக அவர்கள் அறிவிக்க விரும்பவில்லை. ஆகையினாலே அது இணக்கப்பாடு இல்லை என்றே நாங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இணங்கி இருக்கிறோம். அதாவது அவர்களுடைய நிலைப்பாடும் எங்களுடைய நிலைப்பாடும் ஒரே நிலைப்பாடு சபைகள் அமைக்கிற விடயத்திலே. நாங்கள் ஒருதலை பட்சமாகவே ஒரு இணக்கப்பாட்டு இல்லாத இடத்துல நாங்கள் ஒருதலை பட்சமாகவே முடிவெடுத்திருக்கின்றோம். முதலிடத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு நாங்கள் அந்த முதலிடத்தில் இல்லாவிட்டால் அந்த முதலிடத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு தவிசாளர் பதவியை பெறுவதற்கு எங்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும். இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய
தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிக்கு உபதவிசாளர் பதவி பெறுவதற்கும் எங்களுடைய ஆதரவு இருக்கும் என்றது அது எங்களுடைய ஒருதலைபட்சமான நிலைப்பாடு.